தண்ணி தாகமா இருக்குன்னு குடிக்க போனமா, திரும்ப வரும்போது அப்படி கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டாங்கம்மா. ஏய், என்ன போய் சொல்றியா? போய் சொல்றான்ல. பொய்யா சொல்ற? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்ற? இன்னொரு தடவை நான் படிக்கிறத தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண தொலைச்சு போடுவேன். தொலைச்சு என்ன படிக்க விடல, என்ன படிக்க விடல, உன்னை நான் அப்படியே சும்மா விட மாட்டேன். அமுதா, என்னாச்சுமா? புடிமா. டேய், சரி வா. வா, பாத்து வா. உட்கார வை மாமா. அமுதா. டேய், பரவாயில்லையாடா? என்னடா? ஐயோ, ஏய் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இன்னும் வலிக்குதா? என்னது வலிக்குதாவா? இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்து பரலோக போயிருப்பேன். மா, என்னம்மா இதெல்லாம்? தம்பி போட்டு இப்படி அடிச்சிருக்கா? பேயா பிசாசா இது? அவளே மயக்கம் போட்டு கிடக்குறா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டு இருக்கேன் நான். அவளுக்கு என்ன? அவ நல்லா தானே இருக்கா. என் பிள்ளைக்கு நம்ம வரலன்னா என்ன ஆயிருக்குமோ? ஏற்கனவே அவன் பொண்டாட்டி புள்ளதாச்சியா இருக்கிறா. இந்த நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துருச்சுன்னா யாரு அவளுக்கு பதில் சொல்றது? டேய் செந்திலு, இது என்ன குடும்பம் நடத்துற இடமா இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் மாணிக்கம், அவளை எழுப்பி என்னன்னு கேளு. அம்மா அம்மா, யார அவங்கள எழுப்ப போற? வேணாம், எனக்கு பயமா இருக்குதுமா. மா, திரும்ப ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு எனக்கு பயமா இருக்குதுமா. வேணாமா. மா, அவங்க அடிச்சு அடி பார்த்தல, அது அவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குக்கா. பேயோ ஏதோ பிடிச்சிருக்குமா. பேய் கூட கிடையாது மா, பைத்தியம் பிடிச்சிருக்குதுமா அவங்களுக்கு. எனக்கும் என்னமோ அதே சந்தேகம்தான். நானும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆள் ஒரு மாதிரியா தான் இருக்கா. அடிக்கடி தனியா பேசுறா, புலம்புறா. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. திடீர்னு அப்படியே கோபம் வந்த மாதிரி உக்ரமாயிடுறா. இவன் சொன்ன மாதிரி இவளுக்கு ஏதோ பிடிச்சுதான் இருக்கு. கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய், என்னடா? என்ன உனக்கு உன் பொண்டாட்டி சொன்னா பொத்துக்கிட்டு வருதா கோபம்? என்ன இப்படி தப்பா சொல்லிட்டேன் நானு? அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. பாத்துக்கிட்டு தானே இருக்க நீயும். சரிதான், அதுக்காக இப்படியா? நானே இவ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய், நாங்க என்னடா பண்றோம்? எல்லாமே இவ தானே. இவளால தானே எல்லா பிரச்சனையும். ஒழுங்கா நாம சொல்றத அவ கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா வீட்டுக்குள்ள? இவ இப்படி நடந்துக்கிறதுனால தானே எல்லாருமே அப்படி பேசுறாங்க. ஏண்டா செந்திலு, நீ சொல்றதையாவது அவ கேக்குறாளா? இங்க நீ சொல்லியே கேக்கல, இங்க நாங்க சொல்லி என்ன ஆக போகுது? அதுக்குன்னு இவளை இப்படி அவ விட முடியும்? எப்ப பாரு அப்பா வராருன்னு நம்ம எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்பா என்ன பெத்த பிள்ளைய அடிச்சு கொல்லணும் நான் நினைப்பாரு? சொல்லுங்க. இவளுக்கு வேற ஏதோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி போதும், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம், போங்க. ஆமா, போறேன். வாடா, பாத்து பாத்து வா. எல்லாம் என்ன பண்றது, நம்ம தலை எழுத்து. பாத்து போடா. டேய், என்னடா அம்மா, உன்னையே அவ இந்த புரட்டுறாளேடா. அப்பா, நல்ல வேலை நான் அவகிட்ட சிக்கல. இத்தான் அந்தண்டி ஆளு உன்னையே இந்த அடி அடிச்சிருக்கான்னா என்னெல்லாம் அவ்வளவுதான் பிச்சு எடுத்திருப்பா.
டே டே அவ ஏதாவது நம்மள பண்றதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி அவளை முடிச்சிடணும்டா. ம், ம். காலத்தை மட்டும் கடத்திடக்கூடாது வடிவேலு. விடிஞ்சதுமே ஆரம்பிச்சிடணும். என்ன புரியுதா? சரிக்கா. கொடு மாமா. தா. என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. லேசா கொஞ்சம் மயக்கம் வந்துச்சு, அவ்வளவுதான். அமுதா ஒன்றும் இல்லை, நீ போய் முதல்ல படுப்போ. சொன்னா கேடு. மாமா இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவளையும் கூட்டிட்டு போ மாமா. எந்திரா, எந்திரி. மெதுவா மெதுவா போய் ரெஸ்ட் எடுத்துக்க. காலி சக்கம்மா, எங்க இருந்தாலும் வந்துரு. சீக்கிரம் வா, என் இடத்துக்கு வந்துரு. சீக்கிரம் வா, இழுத்துக்கிட்டு வா. சீக்கிரம் இழுத்துட்டு வா. காலி வா, சீக்கிரம் வா, நான் இருக்கிற இடத்துக்கு வா. சுடுகாட்டுல இங்க வா, வந்து உட்கார வந்து வச்சுட்டாங்க. காட்டி கொடு. யாருன்னு காட்டி கொடு. விரட்டி அடிக்கணும். சீக்கிரம் வா. ஏய் காளி, சீக்கிரம் வா. ஏய் சீக்கிரம் வா, சுடுகாட்டு காளி. ஓம் க்ரீம் ரீம். மாணிக்கம், என்னடா தேவகோட்டை போறேன்னு இப்ப திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? நான் போறது இருக்கட்டும், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆ, அது வந்து கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ல பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்குல்ல. அதான் ஒரு பூஜை பண்ணி கணபதி ஹோமம் பண்ணலான்னு. வாடகை வீட்டுக்கு கணபதி ஹோமமா? அது சுடுகாட்டுல மாந்திரியம் பண்றவன நடு வீட்டுல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத்தனை தண்டி உடம்ப வச்சுட்டு கொஞ்சமா பொருத்தமா போய் சொல்லு. என்ன நடக்குதுங்க சொல்லுக்கா. அது வந்து அமுதா உடம்புல சும்மா சும்மா யாரோ வர்றாங்க. எப்ப பார்த்தாலும் தனியா பேசிட்டு இருக்கால்ல. அதானே நேத்து வடிவேல அந்த அடி அடிச்சு தூக்கி போட்டா. ஒரு பொம்பளை இவ்ளோ பெரிய ஆம்பளை எப்படி அடிக்க முடியும்? அப்ப அவ உடம்புல யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவ உடம்புல இருக்கிற தீய சக்தியை வெளியில அனுப்புறதுக்குதா இந்த ஏற்பாடெல்லாம். அக்கா என்ன பேசுற நீங்க? அமுதா உடம்புக்குள்ள வரது மாமாக்கா. அப்பா மாமா வரதும் உனக்கு பிடிக்கல? டேய் சும்மா இருடா. அவதான் கதை அளக்குறானா, நீயும் அவளுக்கு ஜால்ரா போடாத. இத்தனை வருஷம் கஷ்டப்படும் போதெல்லாம் வராத உங்க மாமா இப்போ இவ வந்ததும் வராரா? அப்படியே வந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே நினைக்கணும். அப்பா வந்தாருன்னா வடிவேல எதுக்கு அடிக்கணும்? இவன் புள்ள தானே. இந்த பாருங்க, எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்றீங்க. இது நல்லதுக்கு இல்ல. நம்ம வீட்டுக்காக கஷ்டப்பட்ட பொண்ண இப்படி பாடாப்படுத்துறீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இத பண்றோம். நீங்க சும்மா இருங்க. சும்மா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அததான் விரட்ட போறோம். நேத்து நீங்களும் தானே பாத்தீங்க எப்படி வெறி பிடிச்சு வந்து என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு. அதான் அக்கா, இவங்க பேய் பேய்ன்னு சொல்றது உன் புருஷனத்த. அது உனக்கு புரியலையா? ஏதோ வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அது கூடிய சீக்கிரம் சரியாகும்னு நான் பேசாம இருந்தா அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணி அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதக்கா. அவ நம்ம குடும்பத்தை காக்க வந்த சாமிக்கா. அவளை அசிங்கப்படுத்திடாதக்கா. இவதானோ? இவதானாமோ? ஆமா. அமுதா நீங்க இருக்காத ஆத்தா, உள்ள போ. டேய் சும்மா இருடா நீ. ஏய் இங்க இருக்க. வா, வந்து அந்த வட்டத்துல உட்காரு. இறங்கி வா. வா. டேய் மாணிக்கம், நீ சொன்னாதான் கேப்பா. அவளை வட்டத்துக்குள்ள வந்து உட்கார சொல்லு. எல்லாம் அவன் நல்லதுக்கு தான் சொல்றோம். சித்தப்பா, இங்க என்ன நடக்குது? நான் சொல்றேம்மா. உன் மாமியார் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. அவளுக்குள்ள இருந்த நல்ல குணமெல்லாம் மறைஞ்சு போச்சு.
அவளுக்கு இப்போ உன் மேல வெறுப்பு. உன்னை ஜெயிக்கணுங்கிற கர்வம் மட்டும் தான் அவகிட்ட இருக்கு. மாமா என்ன சொல்றீங்க? அதோ பாருங்க சாமி, நான் சொல்லல இவ இந்த மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் இப்படி தனியா யார் கூடயோ பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. என்ன அங்க திரும்பி நின்னு பேசினா பயந்துருவோமா? ஆ, இங்க வந்து வட்டத்துல உட்காரு. அமுதா, நீ இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்க. இந்த குடும்பத்துக்காகவும் நீ போராடணும், அதே சமயம் உனக்காகவும் நீ போராடணும். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லதுக்காகவும் நீ போராடணும். ஆனா இன்னைக்கு நீ உனக்காக போராடும் போது எல்லாரும் உனக்கு ஆதரவா இல்லாம எதிரியா இருக்காங்கம்மா. உனக்கு ஆதரவா இருக்கிற என்னையும் அத்து விடணும்னு நினைக்கிறாங்க. மாமா இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ தைரியமா நின்னு ஜெயிச்சு காட்டு. இதே மாதிரி போராட்டம் என் வாழ்க்கையிலே நடந்துச்சு. என்ன அது வெளியில இருக்கிறவங்களால நடந்துச்சு. இங்க அது உனக்கு குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது. அலியா, ஜெய் காளி. டேய், யாரா நீ? என் வீட்டுக்குள்ள வந்து நீ என்ன பண்ற? ஐயோ, என் மாமா வந்துட்டாரு. இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. ஏய், என்ன குரலை மாத்தி பேசினா நான் என்ன பயந்துருவனா? உன்னை விட சக்தி வாய்ந்த ஆவிகளையும் பேய்களையும் சர்வ சாதாரணமா அடிக்க. நீ எல்லாம் ஒரு தூசு. நீயா வந்து வட்டத்துல உட்கார்ந்தினா உன்னை துன்புறுத்தாம வெளியில கொண்டு போய் விட்டுருவேன். இல்ல வா வந்து உட்காரு, இல்ல உன்னை கட்டி போட்டுருவேன். டேய், ஃப்ராடுக்கார மந்திரவாதி, என்ன வந்து உட்கார சொல்றியா? எந்திரா. மாட்டின எந்திரானா? ஏய் என்ன ஒவ்வொரு தடவையும் குரலை மாத்தி மாத்தி பேசுற? என்ன எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா நீங்க? சாமி, இந்த ஆவிய பாட்டில் அடைங்க. என்ன அடைக்க போறியா? மாணிக்கம், இன்னும் இவங்க பண்ற கூத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கியா? மாமா அப்படியெல்லாம் இல்ல மாமா. ஏதோ குடும்பத்துக்குள்ள எதுக்கு தகராறுன்னு சும்மா இருந்தேன். அடி உதவுற மாதிரி எதுவுமே உதவாது. ஓம் காளி. எந்திரா. ரீம், போடு போடு அவனை. ஏய், போடு. என்னடி பண்ற? விடாத. ஐயோ, எங்க ஓடுற? ஏய், ஏய், அடிக்காத. போடு. மந்திரம் போடு போடு, மாமா. மந்திரம். விடாத மாமா. ஐயோ, விட்டுக்காடு. டேய் படிக்க. பூஜை வீட்டுக்குள்ள பண்றான். போடுமா அவனை. என்ன விட்டு, என்ன விட்டு. என்னம்மா இப்படி பண்றா? ஓடி போயிடு. ஐயோ, ஏய், அடிக்காத. ஏய், ஏய். போடு போடு. அடிக்காத. விடாதீங்க மாமா. ஏய், நான் போறேன். அலட்ட விட. என்னை போடு. கூட்டிட்டு வந்து வேடிக்கை பாரு. காப்பாத்தீங்க. இங்க போயிட்டியா மாமா? ஏய், போடு அவனை. அவனை போடு. அவன் தான் இருக்கு சூத்திரதாரி. போடு அவனை. விடாத. போடு அவனை. டேய், போடு. அடிக்காதடி. போடு மாமா. ஐயோ, ஐயோ. இங்கே வந்துட்டியா? போடு போடு போடு. நல்லா போடு. உங்களால இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஒரு நல்லதும் இல்ல. எங்கிருந்தோ வந்த அமுதா இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணிட்டு இருக்கா. அவளை இந்த பாடுபடுத்துறீங்க. அக்கா பாத்துட்டாரு. உனக்கு இருக்க இருக்கிற வரைக்கும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்டாட்டியை எப்படி மதிச்சு நடக்கணுமோ
அப்படி நான் நடந்துக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப செத்ததுக்கு அப்புறம் உன்னை அடிச்சு தப்பானவனா என்ன ஆக்கிறாத. இவ்வளவு நாள் ஏன் நான் உங்களுக்குள்ள வரலன்னு கேட்டீங்கல்ல, இவ்வளவு கெட்டன்னு உங்க மனசுக்குள்ள இருந்தா எப்படி வருவேன்? அதுதான் நல்லது நினைக்கிற என் மருமக அமுதாவுக்கு பக்கபலமா வந்திருக்கேன். அவளுக்கு யாராவது தொல்லை பண்ணணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். அமுதா அமுதா அம்மாடே அம்மாடே ஒண்ணுமில்லடா இந்தடா டேய். யோ ஐயா 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 என்னையா எவ்வளவு பயங்கரமான ஆவியா இருந்தாலும் பூதமா இருந்தாலும் இப்படின்றதுக்குள்ள பாட்டிலுக்குள்ளார இப்படி போட்டு அடைச்சிருவேன்னு சொன்ன. இப்ப என்னடா அடி வாங்கிட்டு ஓடுற நீ? பணம் புடுங்கிறதுக்காக சும்மா பில்டப் கொடுத்தியா என்கிட்ட நீ? நீ என்ன டுபாக்குற நீ? ஐயா எட்டாத்மா எவ்வளவு உக்கிரமா இருந்தாலும் அதை நான் இப்படிங்கிறதுக்குள்ள என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்கி வச்சிருவோம் ஐயா. ஆனா இங்க வந்திருக்கிறது நல்லது பண்ண வந்த நல்ல ஆத்மா ஐயா. இது அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் அடக்க முடியாது. என்னை விட பெரிய சக்தி இருக்கிறவங்க யார்கிட்டயாவது முயற்சி பண்ணுங்க, ஆனாலும் முடியாது. யோ என்ன நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு சொல்லி என்கிட்ட கதை அழைக்கிறியா நீ? ஐயா நீங்க அந்த ஆத்மாவை பாத்தீங்களா ஐயா? யோ யாரு வந்தா பாக்குறதுக்கு? என் கண்ணுக்கு அவன் தானே தெரிஞ்சா? அப்ப உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆனா என் கண்ணுக்கு அந்த ஆத்மா தெரிஞ்சிச்சியா? என்ன நீ அந்த பொண்ணு கூட கூட்டு சேர்ந்து போய் சொல்றியா? இல்ல அடி தாங்க முடியாம புலம்பிட்டு இருக்கா என்கிட்ட? நான் பார்த்தேன்யா. அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லட்டுமா? வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, நெத்தியில பட்டை, ஒரு கருப்பு கண்ணாடி, கம்பீரமான உருவம். டேய் என்னடா அப்படியே அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி அடையாளமா சொல்றாரு? ஒருவேளை அப்பா தான் வந்து அடிச்சிருப்பாரோ? அக்கா இந்த ஆள் தான் உளறானா நீயுமா? ஐயா என்ன நம்புங்க, அந்த ஆத்மா கிட்ட வச்சுக்காதீங்க. தீபம் ஏத்தி கும்பிடுங்க, அது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். அதுக்கு மேல உங்க விருப்பம். கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம். தேவையில்லாத மாட்டி விட பாத்தியே. என்னடா இவளுக்குள்ள இருக்கிற ஆவிய அடக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளையெல்லாம் அடக்கிட்டா. அக்கா இவள வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இவ உடம்புல ஆவி இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவளுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். இவளுக்கு பைத்தியம்னு சொல்லி ஊரை நம்ப வைப்போம்க்கா. சரிக்கா உள்ள வா, வேலைய ஆரம்பிப்போம். என்னடா சொன்னாரு? அம்மா இது ஆவி பூதெல்லாம் கிடையாதாம்மா. அப்புறம் வேற என்னவா? அம்மா இது ஒரு மனநோயாமா. இத அவங்களுக்கு மந்திரிச்சாலாம் சரி பண்ண முடியாதான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தான் சரி பண்ண முடியுமா? அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்களா? டேய் என்னடா சொல்ற? ஆமாமா இவங்க மனசுக்குள்ள படிப்பு ஆழமா இறங்கிடுச்சாமா. எப்ப பார்த்தாலும் படிக்கணும் படிக்கணும்னு தனக்குள்ளேயே சொல்லி தனக்குள்ளேயே புலம்பி இப்போ இப்படி பைத்தியம் ஆயிட்டாங்களாம். செந்தில அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டாங்கல்ல, அதனாலதான் அது ரொம்ப முத்தி போச்சான். டேய் என்னடா பேசுறீங்க? இன்னும் இந்த பொண்ணை என்னடா பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் கொடுமை பண்ணாதீங்கடா, நாம நாசமா போயிருவோம். யோ 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 நாங்க என்ன வேணுமாயா பண்றோம்? வயசு பொண்ணு இந்த விஷயம் வெளியே தெரியாம சரி செய்யணும்னு காதும் காதும் வச்ச மணிக்கு முடிக்கணும்னு பாக்குறோம். மா இவங்க கன்ஃபார்மா பைத்தியம் தாமா. நாம இவங்கள உடனே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. ஏர்வாடி குணசீலத்துல கொண்டு போய் சேர்த்துடலாமா? என்னமா சொல்ற? சரியா? அக்கா அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவ உன் மருமக அக்கா.
உன் மகக்கா. உன்னையெல்லாம் உன் புத்தி ஏந்து எப்படி போச்சோ? தள்ளுங்க, நாசமா போக போறீங்க பாருங்க. உன்னை காசி விக்ரமாக்கணும்னு நினைச்சேன், அது மிஸ் ஆயிடுச்சு. இரு, உன்னை சேது விக்ரமாக்குறேன். ஆமா ஆமாங்கண்ணே, நேரா வந்துருங்க, ரைட் எடுங்க, வெளியிலே போர்டு நம்பர் இருக்கும் பாருங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் வாயா. சீக்கிரம். என்னடா, என்ன சொன்னாங்க? அக்கா வந்துட்டு இருக்காங்கக்கா. வந்துட்டாங்கல்ல? அது இருக்காங்க பாருங்க, கூட்டிட்டு போங்க.